நண்பர்களே வணக்கம். நாங்கள் கிராமத்தில் ஒரு மூலையிலிருந்து இப்பொழுது தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளோம். இந்த யூடியூப் சேனலில் எங்களது விவசாய நிலம், அதில் நாங்கள் என்ன நடுறோம், என்ன அறுவடை பண்ணுறோம், எந்த ரகம் நட்டிருக்கோம், எத்தனை நாள், எப்படி பராமரிக்கிறோம், எப்படி நமக்கு ஹீல்டு வருது, நாத்தாங்கல் எப்படி விடுறோம், ஸோ அந்த இதெல்லாம் பற்றி தான் இந்த சேனலில் நாங்கள் சொல்ல போகிறோம். இதில் நம்ம கொல்லையில் மயில் வருது, பன்னி வருது, குள்ளநரி வருது. ஸோ இதை பற்றியும் அதுக்கிட்டேருந்து எப்படி நம்ம காப்பாற்றுறது, எலி வெட்டிலேருந்து எப்படி காப்பாற்றுறது, பூச்சி வெட்டிலேருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்த தான் இந்த சேனலு. எங்களுக்கு பெரிய பெரிய கேமரா, மைக்கு இதெல்லாம் வச்சு யூடியூப் எடுத்து அதை வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி யூடியூப்பில் போடுற அளவுக்கு பெரும் நாலேஜ் இல்லை. இப்போ தான் ஒன்று ஒன்றா நாங்கள் கற்றுக்கிட்டு வரோம். எங்களோட செல்ஃபோனில் இருந்து தான் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை கொஞ்சம் பிரபலப்படுத்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க குருவை நட்டதுங்க. நிறைய இழப்புதல் இருக்குது. குருவையில் இந்த வாட்டி பெருசாக இல்லை. செலவு பண்ண காசில் 50% வந்தால் பெரிய விஷயந்தான். நிறைய கருக்காக தான் அடிச்சிருக்கு. பார்க்க வயல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல்லாக கருக்க அடிச்சிருக்கு. ஒத்தை பற்றி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதனால் இந்த வாட்டி தாளடிக்கு இப்போ வேற விட்டுக்கிட்டுருக்காங்க. நெல் ரகம் 1009 குண்டு ரகம், கொஞ்சம் வெயிட்டு நிற்கும். சன்னாக்கும் குண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 ரூபா தான் டிஎன்சியில் வித்தியாசம். சன்னா ரகம் இப்போ மாக்கு 10 மூட்டை வருதுன்னா 1009 11 மூட்டை வரும். எங்கள் ஊர் சைடு அவ்வளோதாங்க விளையுது. இதே மேற்கத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 15 மூட்டை 18 மூட்டையெல்லாம் அறுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் மண்ணுக்கு 10 மூட்டை நார்மலு, ஹீல்டு, அப்படி தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நாத்தாங்கல் அங்கே ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தீங்களா, பன்னி முண்டி வச்சுருக்கு. இந்த மாதிரி தான் பண்ணிங்க வேலையை பார்த்துட்டு போயிடுது. வயலில் இறங்கி கச்சா கொண்டு போயிடுது. திருப்பியும் சொல்கிறேன், எங்கள்கிட்ட மைக்கோ நல்ல கேமராவோ இதெல்லாம் கிடையாதுங்க. ஃபோனில் தான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.